பட்டர் தேவையில்ல, முட்டை தேவையில்ல, அவன் தேவையில்ல. வீட்ல இருக்கிற ப்ரெஷர் குக்கர்லேயே அழகா ஒரு ஆரஞ்ச் பஃப் ஸ்பாஞ்சி கேக் பண்ணிடலாம். எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு லைட்டா ஆரஞ்ச் தோலை சீவிக்கோங்க. அப்புறம் வந்து ஆரஞ்சில் உள்ள ஜூஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. விதையெல்லாம் நீக்கிட்டு நல்லா வடிகட்டி அந்த ஜூஸை தனியாக வச்சிடலாம். அதுக்கப்புறம் நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். ஸோ குக்கரில் உள்ள கலவடை போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே நல்லா ப்ரீ ஹீட் மீடியம் ஃப்ளேமில் பண்ணிக்கலாம். இப்போ 1 கப் அளவுக்கு தயிர், 3/4 கப் அளவுக்கு சீனி, அது கூடவே கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம், வெனிலா எசன்ஸ், அப்புறம் துருவின ஆரஞ்சு தோல் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூடவே 1 கப் அளவுக்கு மைதா மாவு, கூடவே பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், அப்புறம் ஆரஞ்சு ஜூஸை கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து கட்டி இல்லாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அடியில் ஒரு டின்னில் இல்லைன்னா டிஃபன் பாக்ஸில் நீங்கள் பட்டர் பேப்பர் போட்டுட்டு மேலே டியூட்டி ஃப்ரூட்டி போட்டுட்டு அதுக்கு அப்படியே வந்து நம்ம 45 மினிட்ஸு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா ஹீட் பண்ணி எடுத்தால் சூப்பரான உங்களுக்கு ஸ்பாஞ்சியான ஆரஞ்ச் கேக் ரெடி. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அட்டகாசமாக டேஸ்ட்டில் இருக்கும். தேங்க்யூ.